கேதார்நாத் கோயில் இந்தியாவின் 12 ஜோதிர்லிங்க சிவஸ்தலங்களில் ஒன்றாகும். இது இமயமலை தொடரில் அமைந்துள்ள ஒரு அற்புதமான கற்பனையிலும் நினைத்து பார்க்க முடியாத அமைப்புள்ள கோவிலாகும். இந்து புராணங்களின்படி சிவபெருமான் தனது இருப்பிடத்தை நிறுவவும் தனது தெய்வீக பிரசன்னத்துடன் பக்தர்களை ஆசீர்வதிக்கவும் இந்த தலத்தை தேர்ந்தெடுத்ததாக பக்தர்கள் நம்புகிறார்கள். இந்த வீடியோவின் இறுதியில் கேதார்நாத் சிவனின் முக்கிய அம்சம் சொல்லப்பட்டிருக்கிறது. முழுமையாக அமைதியான மனநிலையில் கேட்கும்போது சிவனை நீங்கள் உணர்வீர்கள். கேதார்நாத் உத்தராகண்ட் மாநிலத்தில் உள்ள ருத்ரபிரயாக் மாவட்டத்தில் மந்தாகினி ஆற்றங்கரைக்கு அருகில் உள்ள கார்வால் சிவாலிக் மலைத்தொடரில் அமைந்துள்ளது. இங்கு நிலவும் கடுமையான வானிலை காரணமாக இக்கோயில் அட்சய திருதியை முதல் தீபாவளி திருநாள் வரை 6 மாதம் மட்டும்தான் திறந்திருக்கும். மழை காலத்தில் கேதார்நாத் செல்வதை தவிர்ப்பது நல்லது. குளிர்காலங்களில் கோயிலில் உள்ள விக்கிரகங்கள் குப்தகாசியின் உக்கிமத் மடத்திற்கு கொண்டுவரப்பட்டு வழிபாடு செய்யப்படுகின்றன. கேதார்நாத் கோயில் பஞ்ச கேதார தலங்களில் ஒன்றாகும். கௌரிகுண்ட் என்னும் இடத்திலிருந்து 14 கிலோமீட்டர் கடுமையான மலைப்பாதையில் நடையாக, ஹெலிகாப்டர் அல்லது குதிரை மேல் ஏறி இக்கோவிலை அடையலாம். இங்கு பாண்டவர்கள் சிவபெருமானை தரிசித்து அவர்களே இக்கோயிலை கட்டியதாகவும் கருதப்படுகிறது. இக்கோயில் ஆதி சங்கரர் 8ஆம் நூற்றாண்டில் இங்கு வந்தபோது கட்டப்பட்டதாக அறியப்படுகிறது. கோவில் பனிபடர்ந்த மலைகளும் பனி ஆறுகளும் சூழ்ந்த பீடபூமி மீது அமைந்துள்ளது. இது ஒரு கவர்ச்சியான கற்கோவிலாகும். கோவிலின் சுவர்கள் 12 அடி தடிமன் கொண்டவையாகவும் வலுவான கற்களை கொண்டும் கட்டப்பட்டுள்ளன. இந்த கோவிலில் கற்பக்கிரகமும் ஒரு மண்டபமும் உள்ளன. இது தவிர உமாதேவி, விநாயகர், நந்தி போன்ற பிற சிலைகளும் வளாகத்திற்குள் உள்ளன. இந்த சிலைகள் அந்த இடத்தின் ஆன்மீக சூழலை மேலும் மேலும் தெய்வீகமாக ஆக்குகின்றன. இங்குள்ள பைரோநாத் பைரவராக கேதார்நாத்தின் பாதுகாவலர் தெய்வமாக அறியப்படுகிறார். கோவிலின் சுவர்கள் சிவபெருமானுடன் தொடர்புடைய பல்வேறு புராணக் கதைகளை சித்தரிக்கும் பல்வேறு சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. கோவிலின் புராண வரலாறு மிகச் சிறப்பானது. மகாபாரத போரில் தங்கள் உறவினர்களையே கொன்றதால் ஏற்பட்ட பாவத்தை போக்கிக் கொள்ள பாண்டவர்கள் சிவபெருமானை தரிசிக்க கைலாயம் நோக்கி பிரயாணம் செய்யத் தொடங்கினர். சிவன் அவர்களை அவர்களின் பாவங்களிலிருந்து விடுவிக்க விரும்பவில்லை. எனவே அவர் கார்வால் இமயமலையில் சுற்றித் திரிவதற்காக காளையாக மாறுவேடமிட்டார். இமாலய பள்ளத்தாக்கில் இருக்கும் கௌரிகுண்ட் என்னும் இடத்தில் பாண்டவர்கள் சிவபெருமானை தேடி அலைந்தபோது நகுலனும் சகாதேவனும் ஒரு வித்தியாசமான ஆண் காளை வடிவில் சிவபெருமானை கண்டனர். பாண்டவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட சிவன் பூமிக்கு அடியில் சென்றார். பீமன் மட்டும் காளையின் கூம்பை பிடிக்க முடிந்தது. காளை வடிவில் சிவனின் மற்ற உடல் உறுப்புகள் வெவ்வேறு இடங்களில் காட்சியளித்தன. காளையின் கூம்பு கேதார்நாத்தில் காணப்பட்டது. தொப்புள் மத்திய மகேஸ்வரில் தோன்றியது. 2 முன்கால்கள் துங்கநாத்தில் தோன்றியது. முகம் ருத்ரநாத்தில் மற்றும் முடி கல்பேஸ்வரில் தோன்றியது. இவைகள் பஞ்ச கேதார் 5 புனித இடங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. காளையின் முன் பகுதியானது நேபாளத்தில் உள்ள சிபாடோல் என்னும் பகுதியில் விழுந்தது. அந்த பகுதி தற்போது டோலேஸ்வர் மகாதேவ் கோவிலாக உள்ளது. கேதார்நாத்தில் சிவபெருமான் ஒரு முக்கோண வடிவ லிங்கமாக பாண்டவர்களின் முன்பு தோன்றினார். இந்த முக்கோண வடிவம் சிவபெருமானை சதாசிவ வடிவில் பிரதிபலிக்கிறது. அதுவே தற்போது கேதரேஸ்வரர் ஆலயமாக மாறியுள்ளது. பீமன் தவறை உணர்ந்து மிகுந்த வருத்தத்திற்கு உள்ளாகி சிவனிடம் மன்னிப்பு கேட்டார். பாண்டவர்களின் பாவத்தை போக்கி சிவபெருமான் கேதரேஸ்வரராக பாண்டவர்களிடம், என்னுடைய பக்தர்கள் இங்கு பக்தியோடு வந்து தரிசனம் செய்தால் என் பூரண அருளை பெறுவார்கள் என்று கூறி மறைந்தார். கோவிலை சுற்றி பாண்டவர்களின் பல அடையாளங்கள் உள்ளன. பாண்டுகேஸ்வர் என்னும் இடத்தில் ராஜா பாண்டு உயிர் நீத்தார். இங்கிருக்கும் பழங்குடியினர் பாண்டவ நிருத்தியம் என்ற நடனத்தை ஆடுகின்றனர். பாண்டவர்கள் சுவர்க்கத்திற்கு சென்ற இடமான சுவர்க்கரோகிணி என்ற மலையுச்சி பத்ரிநாத்திற்கு சற்று தொலைவில் உள்ளது. பீமன் காட்டெருமை உருவத்தில் இருந்த சிவபெருமானோடு சண்டையிட்ட போது சண்டையின் முடிவில் காட்சியளித்த சிவபெருமானுக்கு பீமன் நெய்யால் அபிஷேகம் செய்தான். அதன் நினைவாக இன்றும் கேதார்நாத்தில் இருக்கும் ஜோதிர்லிங்கத்திற்கு நெய்யால் அபிஷேகம் செய்யப்படுகிறது. நீரும் வில்வமும் வழிபாட்டிற்கு பயன்படுத்தப்படுகின்றன. நர மற்றும் நாராயண முனிவர்கள் கேதார்நாத்தில் பல வருடங்கள் தியானம் செய்ததாக நம்பப்படுகிறது. மேலும் சிவபெருமான் அவர்களின் பக்தியால் மிகவும் மகிழ்ந்து அவர்களுக்கு கோவிலில் நிரந்தர வசிப்பிடத்தை வழங்கினார். கேதார்நாத் கோவிலில் உள்ள சிவபெருமானின் சின்னமான லிங்கம் பூமி, காற்று, நீர் மற்றும் நெருப்பு ஆகிய கூறுகளால் இயற்கையாகவே உருவானதாக கூறப்படுகிறது. ஆதிசங்கரர் இந்த கேதார்நாத்தில் தான் மகா சமாதி அடைந்தார் என்றும் கூறப்படுகிறது. கோவில் வளாகத்தின் பின்னால் அவருடைய சமாதிக்கு ஒரு சன்னதியும் உள்ளது. கேதார்நாத் கோவில் பல இயற்கை சீற்றங்களை கண்டுள்ளது.
ஆனாலும் இந்த கோவிலை சிறு துரும்பும் அந்த சீற்றங்களால் அசைக்க முடியவில்லை. பெரும் வெள்ளத்தால் அந்த பகுதியே சிதைந்தாலும் கோவில் தன் கம்பீரத்தை கைவிடாமல் நிலைத்திருக்கிறது. புவியியல் ஆய்வாளர்கள் மற்றும் கட்டிட கலைஞர்களுக்கே கூட ஆச்சரியமான விஷயமாக இருந்தது. மேலும் ஒரு ஆச்சரியமாக, அந்த முழு பேரழிவின் மைய புள்ளியும் கோவிலுக்கு சற்று மேலே சில மீட்டர் தொலைவிலேயே இருந்தது. ஆனாலும் இந்த வெள்ளத்தையும் நிலச்சரிவையும் கோவில் சுவரின் பின்புறத்தில் இருந்த பெருங்கற்பாறையானது தடுத்து இந்த கோவிலை பாதுகாத்ததாக கூறப்படுகிறது. கனமழை மற்றும் மேக வெடிப்புகளால் சோராபரி பனிப்பாறை உருகி உத்தரகண்டில் பேரழிவு தரும் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளை ஏற்படுத்தியது. மந்தாகினி நதி அதன் எல்லையை தாண்டி பெருக்கெடுத்து ஓடி முழு கிராமங்களையும் பாலங்களையும் சாலைகளையும் துடைத்தெறிந்தது. பல சேதாரங்களையும் உயிர் பலியையும் ஏற்படுத்தியது. 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக நிலைத்து நிற்கும் பழங்கால கேதார்நாத் கோவில் நீர், பாறைகள் மற்றும் குப்பைகளால் சூழப்பட்டிருந்தது. பள்ளத்தாக்கில் வெள்ளம் பெருக்கெடுத்து வந்ததால் கோவில் எந்த நொடியிலும் வெள்ளத்தினால் பாதிப்பு ஏற்படும் என்ற சூழ்நிலையில் ஒரு அதிசயம் நடந்தது. எங்கிருந்தோ வந்த கோவிலை விட அகலமான, உயரமான பெரும் பாறை, பீம்ஷிலா என்னும் மிகப்பெரிய பாறை கேதார்நாத் கோவிலுக்கு நேராக 10 அடியில் பின்னால் தங்கியது. இந்த பெரிய பாறை ஒரு இயற்கை தடையாக செயல்பட்டு பீரிட்டு பெருக்கெடுக்கும் நீரையும் குப்பைகளையும் கோவிலில் இருந்து விலக்கி வைத்தது. சுற்றியுள்ள கட்டமைப்புகள் அழிக்கப்பட்டாலும் கோவில் தீண்டப்படாமல் இருந்தது. கோவிலில் இருந்தவர்கள் அனைவரும் உயிர் பிழைத்தனர். அழிவின் மத்தியில் கோவில் அப்படியே நின்றது. உலகையே பிரமிக்க வைத்த ஒரு அதிசயம். இந்த உயிர் பிழைப்பு கதைக்கு பின்னால் பீம்ஷீலா இருந்தது பேரழிவின் போது எங்கிருந்தோ தோன்றிய ஒரு பெரிய பாறை. இந்த பிரம்மாண்டமான பாறையின் திடீர் தோற்றம் மற்றும் பாதுகாப்பு பாத்திரம் அதை ஒரு தெய்வீக ஆற்றலாக போற்ற வழிவகுத்தது. உள்ளூர்வாசிகளும் யாத்ரீகர்களும் இதற்கு பீம்ஷிலா, பீமன் பாறை என்று பெயரிட்டனர். புவியியல் பார்வையில் வெள்ளத்தால் ஏற்பட்ட நிலச்சரிவுகளின் போது பீம்ஷிலா சுற்றியுள்ள மலைகளிலிருந்து இடம்பெயர்ந்திருக்கலாம். அதன் மிகப்பெரிய அளவு மற்றும் எடை அதை இடத்தில் நிலைப்படுத்தி இருக்கலாம். இதனால் வெள்ள நீரை திறம்பட திசை திருப்ப முடிந்தது. அறிவியல் ஒரு நம்பத்தகுந்த விளக்கத்தை அளித்தாலும் பாறையின் இடத்தின் நேரமும் துல்லியமும் பக்தர்களால் இது சிவனின் அற்புதமாக கருதப்படுகின்றன. கேதார்நாத்துக்கு வருகை தரும் யாத்ரீகர்களுக்கு பீம்ஷிலா ஒரு மரியாதைக்குரிய சின்னமாக மாறியுள்ளது. பல பார்வையாளர்கள் இப்போது பாறைக்கு மரியாதை செலுத்துவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இது தெய்வீக தலையீட்டின் உறுதியான நினைவூட்டலாக கருதுகின்றனர். இது கேதார்நாத் கோயிலின் மீள்தன்மைக்கும் அதன் பக்தர்களின் நம்பிக்கைக்கும் ஒரு சான்றாக நிற்கிறது. பீம்ஷீலாவின் கதை வெறும் உயிர் வாழ்வை பற்றியது மட்டுமல்ல, அது நம்பிக்கை மற்றும் இயற்கையின் மர்மமான வழிகளின் கதை. புராணங்களின் கண்ணாடி வழியாகவோ அல்லது அறிவியலின் கண்ணாடி வழியாகவோ பார்த்தாலும் அந்த பாறை ஆன்மீகத்திற்கும் இயற்கையின் சக்திகளுக்கும் இடையிலான தொடர்பை நமக்கு நினைவூட்டுகிறது. கேதார்நாத் கோவிலுக்கு பின்னால் நிமிர்ந்து நிற்கும் பீம்ஷிலா பிரமிப்பு, பணிவு மற்றும் ஆழ்ந்த அதிசய உணர்வை தொடர்ந்து தூண்டுகிறது. இது நம்பிக்கையின் பாதுகாவலராகவும் மீள்தன்மையின் சின்னமாகவும் மனித குலத்தின் நீடித்த உணர்வின் சின்னமாகவும் உள்ளது. பீம்ஷிலா வெறும் ஒரு பாறை மட்டுமல்ல, அது லட்சக்கணக்கான மக்களின் இதயங்களில் பதிந்த நேரில் பிரமிப்புடன் காணக்கூடியது. ஏற்கனவே புனிதமான கேதார்நாத் தளத்திற்கு மற்றொரு புனித அடுக்கை சேர்க்கிறது. இது ஒரு புனித யாத்திரையை மட்டுமல்ல, நம்பிக்கை மற்றும் அற்புதங்களுக்கான சான்றாகவும் விரும்புவோர் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடமாக அமைகிறது. கடந்த 10 நூற்றாண்டுகளுக்கும் மேலாக மோசமான பாதிப்புகளை தாங்கிக் கொண்டு இயல்பாக இருக்கும் இந்த கோவிலானது மேலும் பல நூற்றாண்டுகள் நிலைத்து நிற்கும் திறனை கொண்டது என்று கட்டிட வல்லுநர்களால் கூறப்படுகிறது. கேதார்நாத் யாத்திரை ஒரு சவாலான மற்றும் ஆன்மீக அனுபவமாகும். கேதார்நாத் யாத்திரை மனதினுள் ஆழமாக சென்று சுய கண்டுபிடிப்பு செய்ய ஒரு வாய்ப்பாக அமைகிறது. கேதார்நாத்தின் ஆன்மீகம் பிரமிக்க வைக்கும் இயற்கை அழகுடன் இணைந்தது. கேதார்நாத் கோவில் ஒரு மதத்தளம் மட்டுமல்ல, இந்திய வரலாறு மற்றும் கலாச்சாரத்தின் குறிப்பிடத்தக்க பகுதியாகும். கடும் குளிர், பனி, மழை, மலைச்சரிவு, கடுமையான குறுகலான பாதை போன்ற கடும் சவால்களை எதிர்கொண்டு கேதார்நாத்க்கு பயணிக்கும் பக்தர்கள் அதன் புனித தன்மை மற்றும் ஆன்மீக ஈர்ப்பாலும் மட்டுமே. கேதார்நாத் தாம் ஒரு வழிபாட்டு தலமாக மட்டுமல்லாமல் பல்வேறு கலாச்சார மரபுகள் மற்றும் ஆன்மீக நடைமுறைகளின் கலவையாகும். இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் பக்தர்கள் இங்கு குவிந்து சாதி, மதம் மற்றும் தேசியம் ஆகியவற்றின் தடைகளை தாண்டி சிவபெருமானை தரிசிக்க பக்தியுடன் வருகிறார்கள். கோவில் வளாகம் வேத கீர்த்தனைகள், கோவில் மணிகளின் ஒலி மற்றும் தூப வாசனையுடன் எதிரொலிக்கிறது. இது ஒரு அமைதியான மற்றும் ஆழ்ந்த ஆறுதல் அளிக்கும் சூழ்நிலையை உருவாக்குகிறது.
கேதார்நாத் யாத்திரை என்பது வெறும் உடல் பயணம் அல்ல, இது சுய கண்டுபிடிப்பு மற்றும் ஆன்மீக விழிப்புணர்வுக்கான உள்நோக்கிய பயணம். பல பக்தர்கள் கேதார்நாத் தாமுக்கு வருகை தங்களுக்கு ஆன்மீக சுத்திகரிப்பு மற்றும் கடந்த கால பாவங்களிலிருந்து விடுபடுவதை வழங்குவதாக நம்புகிறார்கள். கேதார்நாத் பயணம் என்பது வெறும் பௌதிக யாத்திரை மட்டுமல்ல, அதை மேற்கொள்ளும் அனைவரின் இதயங்களிலும் மனதிலும் அழியாத தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆழமான ஆன்மீக அனுபவமாகும். ஒரு ஆழ்ந்த மரியாதை மற்றும் பணிவு உணர்வை உணராமல் இருக்க முடியாது. கேதார்நாத் தாம் அதன் காலத்தால் அழியாத வசீகரம் மற்றும் ஆன்மீக காந்தத்தன்மையுடன் நம்பிக்கையின் நீடித்த சக்தி மற்றும் சிவபெருமானின் எல்லையற்ற கருணை ஆகியவற்றின் சான்றாக உள்ளது. இது ஞானம் மற்றும் தெய்வீக ஒற்றுமையின் மாய பயணத்தில் பங்கேற்க பக்தர்களை அழைக்கிறது. இந்த வீடியோவின் மூலம் கேதார்நாத் கோயிலை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களை உங்களுக்கு வழங்க முடிந்தது என்று நம்புகிறேன். இந்த புனித தலத்தை தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது சென்று அதன் இணையற்ற அழகையும் ஆன்மீகத்தையும் நேரில் அனுபவிக்க சிவபெருமான் அனைவரையும் அழைக்க வேண்டுகிறேன். ஓம் நமச்சிவாயம். இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களையும் மேலும் இந்த புனித ஸ்தலத்தின் விடுபட்ட தகவல்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் அனைவரும் அறிந்திட பதிவிடவும். ஆன்மீக புரிதலில் ஹலோ சந்திரன்.